சிவகாமி நேசன் அடியவர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பு கலந்த வணக்கங்கள். கார்த்திகை மாதத்திலே அனைவராலும் சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு திருநாள் என்ன அப்படின்னா அது திருக்கார்த்திகை தீப திருநாள் தான். எம்பெருமான் சிவபெருமான் ஜோதி ஸ்வரூபமாக காட்சியளித்த இந்த திருநாளில் நம்முடைய வீட்டிலும் விளக்கின் ஜோதியிலே எம்பெருமான் சிவபெருமானை எழுந்தருளச் செய்து அவரினுடைய அருளை பெறுவதற்காகத்தான் நாம இந்த திருநாளில் வழிபாடு செய்கிறோம். மகாவிஷ்ணுவிற்கும் பிரம்மாவிற்கும் எம்பெருமான் சிவபெருமான் அடிமுடி காண முடியாத அண்ணாமலையாராக ஜோதி பிளம்பாக காட்சியளித்த இந்த திருநாளைத்தான் திருக்கார்த்திகை தீப திருநாளாக நாம் கொண்டாடுகின்றோம். கார்த்திகை மாதத்திலே வருகின்ற கிருத்திகை நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இணைந்து வருகின்ற நாளைத்தான் நம்ம திருக்கார்த்திகை தீப திருநாளாக கொண்டாடுவது வழக்கம். ஆனால் ஒரு சில வருஷங்களில் பௌர்ணமி திதி ஒரு நாள் முன்னையோ அல்லது பின்னையோ வருவது உண்டு. இப்படி வரும்போது எந்த நாளில் நம்ம பரணி தீபம் ஏற்றுறோம், எந்த நாளில் கார்த்திகை தீபம் ஏற்றுறோம் அப்படின்னா இந்த வருஷம் திருக்கார்த்திகை தீப திருவிழா டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி வருகின்றது. டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி மாலை 4:47 வரைக்கும் பரணி நட்சத்திரம் தான் இருக்குது. ஸோ அன்னைக்கு நாளில் அதிகாலையில் திருவண்ணாமலையில் பரணி தீபம் ஏற்றுறாங்க. 4:47க்கு பிறகு கிருத்திகை நட்சத்திரம் தொடங்கிடுறதுனால மாலை 6 மணிக்கு மேலே எப்பொழுதும் போல அண்ணாமலையார் அர்த்தநாரீஸ்வரராக காட்சி தந்த அடுத்த நொடி மலையிலேயும் மகாதீபம் ஏற்றப்பட்டு திருக்கார்த்திகை தீபம் வீடுகளெல்லாம் ஏற்றி நாம் திருக்கார்த்திகை தீப திருநாளை கொண்டாடிக்கலாம். பௌர்ணமி அப்படிங்கிறது எப்போ வருது அப்படின்னா டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி காலையில் 7:55க்கு பௌர்ணமி திதி ஆரம்பித்து 5ஆம் தேதி அதிகாலை 3:55 வரைக்கும் பௌர்ணமி திதி இருக்கிறதுனால கிரிவலம் வர்றவங்கள்லாம் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி தான் கிரிவலம் அப்படிங்கிறது வச்சுக்கலாம். டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி பெருமாளினுடைய அருளை பெறுவதற்காக நம்ம பாஞ்சராத்திர தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது வழக்கம். அதனால கார்த்திகை மாதம் பரணி நட்சத்திரம்ங்கிறது டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி காலையிலிருந்து மாலை 4:47 வரைக்கும் இருக்கிறதுனால அந்த நாளில் பரணி தீபம் காலையில் ஏற்றிக்கலாம். மாலை 6 மணிக்கு மேலே மகாதீபம் ஏற்றின உடனே நம்ம வீடுகள்லையும் திருக்கார்த்திகை தீபம் ஏற்றிக்கலாம். டிசம்பர் 4ஆம் தேதி கிரிவலம் வர்றவங்க கிரிவலம் வந்துக்கலாம். 5ஆம் தேதி பெருமாளினுடைய அருளை பெறுவதற்காக நம்ம பாஞ்சராத்திர தீபமும் ஏற்றிக்கொள்ளலாம். ஏகன் அநேகன்கிற தத்துவத்தை சிறப்பிக்கின்ற வகையிலே ஒரு தீபத்திலிருந்து 5 தீபங்கள் ஏற்றப்பட்டு அவை அனைத்துமே ஒன்றாக்கப்பட்டு ஒரே தீபமாக ஏற்றப்படும். இறைவன் ஒருவனே அவன் பஞ்சபூதங்களின் வடிவிலே எங்கும் நிறைந்திருக்கின்றான் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காகத்தான் இந்த தீபம் ஏற்றப்படுகின்றது. அதனால டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி தான் நாம் திருக்கார்த்திகை தீப திருநாளாக நம்ம வீடுகளெல்லாம் விளக்கேற்றி வச்சு வீடுகளினுடைய ஒவ்வொரு அறைகள்லையுமே நாம் விளக்கேற்றுவது அப்படிங்கிறது வழக்கம். ஒவ்வொரு அறைகள்லையுமே அப்படின்னா பாத்ரூமில் விளக்கு ஏற்றணுமா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்ற வேண்டும். நம்முடைய வீடில் ஒவ்வொரு அறை கூட பாக்கி இருக்கக்கூடாது. அத்தனை இடங்கள்லையும் இந்த விளக்கின் ஒளி அப்படிங்கிறது பரவணும். இந்த விளக்கின் ஒளியிலே நம்முடைய அஞ்ஞானமாகிய இருள் அகல வேண்டும் அப்படிங்கிறது தான் இதில் நாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு கருத்தாக நாம் எடுத்துக்கணும். சரி, விளக்கு எப்படி ஏற்றணும் அப்படின்னா ஒவ்வொரு விளக்கையும் நாம் சாதாரணமாக அப்படியே தரையிலேயே வச்சு விளக்கு ஏற்றக்கூடாது. கீழே மாட்டு சாணத்தை ஒரு தட்டு மாதிரி தட்டி அந்த மாட்டு சாணத்தில் பசுஞ்சாணத்தில் விளக்க வச்சும் நாம் ஏற்றலாம். இல்லை சாணமெல்லாம் கிடைக்காது அப்படின்னா வாழை இலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த விளக்கு வாழை இலையில் விளக்கு ஏற்றலாம். வாழை இலை இல்லை அப்படின்னா அரச இலை இல்லை செம்பருத்தி இலை இந்த மாதிரி இலைகளில் அந்த விளக்கை நாம் வச்சு ஏற்றணும். சாதாரணமாக அப்படியே தரையில் ஏற்றிடக்கூடாது. ஸ்ரீ ராஜராஜ சிம்ஹாசனேஸ்வரி அல்லவா அந்த விளக்கிலே காட்சி தருகின்ற அம்பாள். அதனால் சாதாரணமாக தரையில் வச்சு ஏற்றிடக்கூடாது. தினமுமே நாம் நித்தியமுமே பூஜை செய்கின்ற வீட்டிலே நம்ம பூஜை அறையில் விளக்கேற்றி பூஜை செய்யும் பொழுதுமே அந்த விளக்கை சாதாரணமாக கீழே வச்சு ஏற்றக்கூடாது. ஒரு தட்டு வச்சு அந்த தட்டில் அரிசி பரப்பி வைக்கலாம். இல்லது அது தட்டுலையாவது நம்ம எடுத்து வச்சு தான் நம்ம விளக்கேற்றணுமே தவிர கீழே விளக்கு அப்படியே வைக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். எத்தனை விளக்குகள் ஏற்றணும் அப்படின்னா 27 நட்சத்திரங்களினுடைய அடிப்படையில் குறைந்தது 27 விளக்குகளில் ஆரம்பித்து எத்தனை விளக்குகள் ஏற்ற முடியுமோ அத்தனை விளக்குகளை ஏற்றுக்கொள்ளலாம். டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி காலையில் பரணி தீபமும் ஏற்றிட்டு மாலை நேரத்தில் அண்ணாமலையாருக்கு அந்த மகாதீபம் ஏற்றப்பட்ட உடனே அண்ணாமலையார் அர்த்தநாரீஸ்வரராக காட்சி தந்த அடுத்த நொடி மலையிலே மகாதீபம் ஏற்றப்படும். அந்த தீப தரிசனத்தையும் பார்த்துவிட்டு நம்ம வீடுகள்லையும் திருக்கார்த்திகை தீபம் ஏற்ற துவங்கி விடலாம். நம்ம வீட்டு வாசல்ல இருந்து விளக்கை ஏற்றிட்டு அப்புறமா வீட்டுக்குள்ள அந்த தீபத்தை கொண்டு நம்ம வீட்டுக்குள்ளேயும் எல்லா அறைகள்லையும் ஏற்ற ஆரம்பிச்சிடலாம். எப்பொழுதுமே
சிவபெருமானையும் சரி மகாலட்சுமி தேவியையும் சரி விளக்கின் ரூபமாக நம்ம வீட்டு வாசல்ல இருந்து ஏற்றிட்டு வீட்டுக்குள்ளே அழைத்து வருவதாக ஐதீகம். அதனால் வீட்டு வாசலில் ஏற்றிட்டு அப்புறமா வீட்டுக்குள்ளே வந்து விளக்கேற்றுவது அப்படிங்கிறது மிக நல்லது. எத்தனை விளக்குகள் வேண்டுமானாலும் ஏற்றிக்கொள்ளலாம். இயன்றவர்கள் இந்த நாளில் விரதமிருந்து வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது சிறப்பு. இந்த திருக்கார்த்திகை தினத்தில் கார்த்திகை மாதத்தில் வருகின்ற கார்த்திகை நட்சத்திரத்தில் நம்ம விரதமிருந்து வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது 12 மாதங்களும் நம்ம கிருத்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருந்த பலனை பெற்றுத்தரும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதுலேயும் இந்த நாளில் கார்த்திகை மாதத்தில் வருகின்ற கார்த்திகை நட்சத்திரத்தில் முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா மும்மூர்த்திகளையும் வழிபாடு செய்த பலன் கிடைக்கும், முப்பெரும் தேவியர்களையும் வழிபாடு செய்த பலன் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் கார்த்திகை மாதத்தில் நம்ம விளக்கேற்றி வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா முருகப்பெருமானையும் எம்பெருமான் சிவபெருமானையும் ஐயப்பனையும் வழிபாடு செய்த பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். முருகனை வழிபாடு பண்ணினோம்னாலே அத்தனை தெய்வங்களினுடைய அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே வேண்டாம். அதனால் இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது, முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறது மிக மிகச் சிறப்பு. அதுலேயும் முக்கியமாக இந்த நாளில் விரதம் இருக்கிறதோட முக்கியமான இன்னொரு விரதம் சேர்த்து இருக்கணும். அது என்ன அப்படின்னா மௌன விரதம். காலையிலேருந்து நீங்கள் முழுமையாக அந்த நாள் முழுக்க மௌன விரதத்தையும் கடைபிடிச்சிட்டு மாலை நேரத்தில் எம்பெருமான் சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வர கோலத்தில் காட்சி தந்த உடனே மகாதீபம் ஏற்றப்பட்ட உடனே நம்ம அண்ணாமலையானுக்கு அரோஹரா அப்படின்னு சொல்லும் பொழுது தான் நம்முடைய மௌன விரதத்தை கலைக்க வேண்டும். அப்படி மௌன விரதம் இருந்து வழிபாடு பண்ணினீங்க அப்படின்னா அதனுடைய சிறப்பு அப்படிங்கிறது நீங்கள் உணரும் பொழுது தான் தெரியும். அதை சொல்ல முடியாது அப்படிங்கிறது பெரியவர்களினுடைய வாக்கு. அதனால் முடிஞ்சவங்க மௌன விரதமும் சேர்த்து நீங்கள் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா மிக மிகச் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் அனைவருமே விளக்கேற்றி அந்த விளக்கின் ஒளியிலே ஜோதி ஸ்வரூபமாக எம்பெருமான் சிவபெருமானை வழிபாடு செய்து எம்பெருமான் சிவபெருமானினுடைய அருளையும் முருகப்பெருமானினுடைய அருளையும் அம்பாளினுடைய அருளையும் பெற்று வாழ்விலே வளமாக வாழலாம். இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.